அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. குடும்ப உறவிலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கடவுளுடைய வழிகளிலே நடத்த வேண்டும், அவருடைய கட்டளைகளை சத்தியங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கவனித்து வருகிறோம். இந்த பொறுப்பு தகப்பன்மாருக்குரிய பொறுப்பு என்றும் பார்த்தோம். ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வழிகளை போதிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாயிருந்தது. அவ்விதமாகவே இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்தார். திருச்சபையிலே இருக்கும் நமக்கும் அவ்விதமான கட்டளையை கொடுக்கிறார். பிதாக்களே, நீங்கள் கர்த்தருக்குரிய சிட்சையிலே போதனையிலே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக என்று திருவசனம் கூறுகிறது. ஒரு குடும்பத்திலே தகப்பன் பொறுப்பற்றவராக தெய்வ பயமற்றவராக இருந்தால் அந்த குடும்பத்திலே பிள்ளைகளை போதிப்பது யாருடைய பொறுப்பு என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். ஒரு சமயம் என்னுடைய ஒரு கூட்டத்தின் முடிவிலே ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து பேசினாள். தன் பிள்ளைகளோடு கூட வந்திருந்தாள். அவள் சொன்னது, ஐயா, நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய பிள்ளையாக நடந்து வந்தேன். ஆனால் திருமணத்திலே தவறு செய்து விட்டேன். அவிசுவாசியானவரை திருமணம் செய்து கொண்டேன். அதன் பலனாக என்னுடைய விசுவாசம் குன்றிவிட்டது. நான் பின்வாங்கி போய்விட்டேன். என்னுடைய கணவர் குடிகாரர். ஆவிக்குரிய காரியங்களிலே அவருக்கு அக்கறையே கிடையாது. ஆலயத்திற்கும் செல்ல மாட்டார், குடும்ப ஜெபத்திற்கும் வரமாட்டார். நாங்கள் குடும்ப ஜெபம் செய்து முடித்த பிறகுதான் வீட்டுக்கு வருவார். இப்படியாக அவர் குடும்ப பொறுப்பற்றவராக, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறையற்றவராக இருந்தபடினாலே நானும் பின்வாங்கி போய்விட்டேன். குடும்ப ஜெபத்தை கைவிட்டு விட்டேன். இப்பொழுது என் பிள்ளைகள் கடவுளுடைய ஞானம் இல்லாதபடி தெய்வ பயமற்று வாழ்ந்து வருகிறார்கள். இதை குறித்து நான் துக்கம் அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் குடும்ப ஜெபம் நடத்தலாம் என்று எனக்கு ஆலோசனை தாருங்கள் என்று அந்த சகோதரி கேட்டாள். நான் அவளை பார்த்து சொன்னேன், உங்களுடைய கணவர் குடும்ப ஜெபத்திற்கு வராவிட்டாலும், வர விருப்பமில்லாமல் போனாலும் நீங்கள் அந்த குடும்ப ஜெபத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். பிள்ளைகளை கூட்டி சேர்த்து ஜெபியுங்கள், கணவருக்காக ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி கொண்டு அவருடைய வழிகளிலே நடவுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் ஜெபத்திற்கு உத்தரவாக உங்கள் கணவரை ரட்சிப்பார் என்று கூறினேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்திலே ஒரு கூட்டத்திலே மறுபடியும் அந்த சகோதரியை சந்தித்தேன். இப்பொழுது பிள்ளைகள் மட்டுமல்ல, அவருடைய கணவரும் அவரோடு இருந்தார். அந்த சகோதரி மகிழ்ச்சியோடு சொன்ன காரியம், ஐயா, நீங்கள் சொன்னபடி நான் குடும்ப ஜெபத்தை தொடர்ந்து நடத்தினேன். என் பிள்ளைகளை தெய்வ பயத்திலே வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அவ்விதமாகவே அவர்களை வழிநடத்தினேன். என் கணவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். இதோ என்னோடு கூட நிற்கிறார். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே அவர் ஊழியம் செய்கிறார் என்று அந்த சகோதரி சொன்னார்கள். எவ்வளவு பெரிய வெற்றி அல்லவா! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான நண்பர்களே, நிச்சயமாய் தேவன் இவ்விதமாய் உங்கள் சொந்த குடும்பங்களிலே கிரியை செய்வார். கணவர் தெய்வ பயமற்றவராயிருக்கிறார், குடிவெறியராயிருக்கிறார் என்று கடவுளை விட்டு நீங்கள் விலகி போய் விடாதிருங்கள். தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆவிக்குரிய காரியங்களிலே வழிநடத்துங்கள். பிள்ளைகளை தெய்வ பயத்திலே வளருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் கனம் பண்ணுவார். தீமோத்தேயுவின் குடும்பத்திலே இதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாயிருந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்திலே தீமோத்தேயுவின் குடும்பத்தை பற்றி பார்க்கிறோம். முதல் வசனம், லீஸ்திராவிலே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். இதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? தாய் யூத பெண்ணாய் இருந்தது மட்டுமல்ல, விசுவாசியாயிருந்தாள். ஆனால் தகப்பனோ கலாச்சாரத்திலும் மார்க்க பக்தியிலும் கிரேக்கராயிருந்தார். அவர் விசுவாசி என்று இங்கு கூறப்படவில்லை. ஆகையினால்தான் தீமோத்தேயுவின் வாழ்க்கையிலே அவருடைய தகப்பனாரை பற்றி நாம் வாசிப்பதே கிடையாது. தகப்பனாருடைய விசுவாசமோ அல்லது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ தீமோத்தேயுவுக்கு மாதிரியாக இருக்கவில்லை.
ஒருவேளை அந்த தகப்பன் அஞ்ஞானியாக அவிசுவாசியாக இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே தீமோத்தேயுவை ஆவிக்குரிய காரியங்களிலே உற்சாகப்படுத்தி வளர்த்தது யார் தெரியுமா? இதோ பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தை எடுத்து பார்ப்போம். 1 அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வழிநடத்தினது அவருடைய பாட்டியும் அவருடைய தாயாரும். பாட்டியாகிய லோபிசாள் விசுவாசியாயிருந்தாள், தாயாகிய ஐனிக்கேயாள் விசுவாசியாயிருந்தாள். அந்த விசுவாசம் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆம், விசுவாசம் ஒரு தொத்து வியாதியைப் போல ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு வரக்கூடியது. அதிலும் முக்கியமாக தாயிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வரக்கூடியது. என் அருமையான தாயே, தகப்பனாரே, உங்களுடைய விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்குள் வரும்படி நீங்கள் முன்மாதிரியாக சாட்சியோடு உங்கள் குடும்பத்திலே ஜீவிக்கிறீர்களா? இதோ தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வழிநடத்தினது அவருடைய பாட்டி, அவருடைய தாய். தகப்பன் அவிசுவாசியாக இருந்தாலும் தாய் பிள்ளைகளை விசுவாசத்திலே வழிநடத்தலாம். தகப்பனுடைய தெய்வ பயமற்ற வாழ்க்கையோ அவிசுவாசத்தையோ ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு குடும்பத்தை தாய் நஷ்டப்படுத்திவிடக் கூடாது, அல்லது குடும்பத்தின் மக்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக விட்டுவிடக் கூடாது. இன்னும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் முதல் எடுத்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். சிறு வயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்தவன். தீமோத்தேயுவுக்கு சிறுவயது முதல் வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தது யார்? வேதத்தை பற்றிய அறிவை அவருக்கு கொடுத்து கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே ரட்சிப்பிலே அவரை வழிநடத்தினது யார்? அவருடைய பாட்டி, அவருடைய தாயார். ஆகினாலே பெண்களுக்கும் இதிலே பெரிய பொறுப்பு உண்டு. ஜான் வெஸ்லியின் தாயாரான சூசன்னா வெஸ்லி என்று சொல்லப்பட்ட அந்த அம்மையார் 19 பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1 மணி நேரம் ஆவிக்குரிய போதனையை அவர் கொடுத்தார். அதன் பலனாகத்தான் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி என்று சொல்லப்பட்ட 2 சகோதரர்களும் பெயர் பெற்ற ஊழியக்காரர்களானார்கள். மெத்தடிஸ்ட் சபையின் தலைவர்களாக, அதன் ஸ்தாபகர்களாக விளங்கினார்கள். ஆகினாலே பெற்றோர் பிள்ளைகளை போதிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. தகப்பனார் அந்த பொறுப்பை உதறி தள்ளி விடுவாரானால் தாய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமறையை போதிப்பதிலே பெற்றோருக்கு பெரிய பொறுப்பு உண்டு என்று கவனித்து வந்தோம். தகப்பன் ஒருவேளை தெய்வ பயமற்றவராக, குடிவெறியராக, தவறான வழிகளில் செல்லுகிறவராக இருந்தால் தாய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தை உதாசீனம் செய்துவிடக் கூடாது. தாயாரின் பக்தியின் மூலமாகவும் போதனையின் மூலமாகவும் பிள்ளைகள் கடவுளுடைய வழியிலே நடக்கலாம் என்று கவனித்தோம். இனி இந்த போதனையை எவ்விதமாய் கொடுப்பது, எப்படி போதிப்பது என்று கவனிப்போம். உபாகமம் 6வது அதிகாரத்திலே தெய்வ மக்களுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனைகளை எடுத்து படித்து பார்ப்போம். கானான் நாட்டிற்கு நுழைவதற்கு முன்பாக கானான் நாட்டிலே அவர்கள் எவ்விதமாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாக எப்படி இருக்க வேண்டும் என்று அநேக நியமனங்களை தேவன் தந்தார். அதிலே குடும்ப வாழ்க்கையை பற்றியும் குடும்பத்திலே கடவுளுடைய வழிகளை போதிப்பதை பற்றியும் அவர் சொன்ன வசனங்களை எடுத்து பார்ப்போம். உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் முதல் கவனிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று கூறுகிறார். அதற்கு முன்பாக 4வது 5வது வசனங்களிலே, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று கூறுகிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வழிகளை போதிக்க வேண்டுமானால் அவர்கள் முழுவதுமாக தங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அவரை நேசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் மட்டும் தெய்வ பயத்திலே வளர வேண்டும், கடவுளுடைய வசனத்தை கற்க வேண்டும். தங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று பெற்றோர் எண்ணுவார்களானால்
அவர்கள் பிள்ளைகளை கடவுளுடைய வழிகளிலே வழிநடத்த முடியாது. வியாபாரத்தின் நிமித்தமாகவோ வேலையின் நிமித்தமாகவோ எங்கள் வாழ்க்கையிலே சாட்சி கெட்டுவிட்டது, எங்களால் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது, ஆனால் நீயாவது அவ்விதமாக வாழ வேண்டும் என்று ஒரு பெற்றோன் தன் பிள்ளைகளை பார்த்து கூறுவானானால் பிள்ளைகளை அவனால் கடவுளுடைய வழிகளிலே நடத்த முடியாது. உன் வாழ்க்கையை நீ சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். மனம் திரும்பி அவரிடத்தில் வந்து அவரை முழுவதும் உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது உன் பிள்ளைகள் கடவுளுடைய வழிகளிலே நடப்பார்கள், உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள், கனத்தை கொண்டு வருவார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளைகளின் நல்வாழ்வின் நிமித்தமாக, அவர்களுடைய நித்திய வாழ்வுக்காக, அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்பதற்காக நீ தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அவருக்கு உன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உன் பிள்ளைகளை நீ நேசிக்கிறாய், அவர்களுடைய நல்வாழ்வுக்காக என்னவெல்லாமோ செய்கிறாய், பிள்ளைகளின் படிப்புக்காக பணத்தை அள்ளி கொட்டுகிறாய், அதிக தூர இடங்களுக்கு சென்று அவர்கள் படிக்க நேரிட்டாலும் அதற்கான பணத்தை எல்லாம் செலவழிக்கிறாய். மருத்துவக் கல்லூரியிலோ பொறியியல் கல்லூரியிலோ அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும், அவர்கள் அதிலே நுழைய வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பணமானாலும் அள்ளி வீசுகிறாய். ஆனால் அவர்களுடைய நித்திய வாழ்க்கையை பற்றி அக்கறை கொள்ளுகிறாயா? நித்தியமாக அவர்கள் எங்கு வாழப்போகிறார்கள், மோட்சத்திலா நரகத்திலா என்று அதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறாயா? உன் பிள்ளைகளின் தற்காலிகமான எதிர்காலத்திற்காக பல காரியங்களை செய்யும் நீ அவர்களுடைய நித்திய எதிர்காலத்திற்காக, நிரந்தரமான எதிர்காலத்திற்காக ஒழுங்கு செய்ய வேண்டும். அவர்களை தேவனுடைய வழிகளிலே நடத்த வேண்டும். அதிலே முதல் படி உன் சொந்த வாழ்க்கை கடவுளுக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என் பிள்ளை கடவுளுடைய வழிகளை கற்றுக்கொள்ளட்டும், அவன் திடப்படுத்தல் பெறட்டும், அவன் ஆலயத்திற்கு செல்லட்டும், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று யோசிப்பாயானால் உன் பிள்ளைகளை நீ கடவுளுடைய வழிகளிலே நடத்த முடியாது. அது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளை குறித்தும் உன் வாழ்க்கையை குறித்தும் தேவன் கணக்கு கேட்பார். ஆகையினாலே தான் இங்கே என்ன கூறுகிறார்? தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நான் கொடுக்கிற என் வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று கூறுகிறார். அதற்கு பிறகு உன் பிள்ளைகளுக்கு அதை நீ போதிப்பாயாக என்று கூறுகிறார். 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும் என்று கூறுகிறார். பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும்? கருத்தாய் போதிக்க வேண்டும், முன்மாதிரியின் மூலமாய் போதிக்க வேண்டும். நன்றாய் கவனம் வைத்துக் கொள்வோம். பிள்ளைகளுக்கு 10 கற்பனைகளை மனப்பாடம் செய்யவோ, கர்த்தருடைய ஜெபத்தை மனப்பாடம் செய்யவோ, விசுவாச பிரமாணத்தை மனப்பாடம் செய்யவோ கற்றுக் கொடுத்தால் போதாது. அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்கள் சில வசனங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க வேண்டும் என்று கூறினால் அது போதாது. கிளிப்பிள்ளை பாடம் போல கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் படித்தால் போதாது. அவர்கள் வாழ்க்கையிலே அவற்றை கொண்டு வந்து நடைமுறையிலே அவைகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்ய வேண்டுமானால் பெற்றோருடைய முன்மாதிரி அவசியம். கருத்தாய் பெற்றோர்கள் போதிக்க வேண்டும். எப்படி போதிக்க வேண்டும்? தங்கள் சொந்த குடும்ப வாழ்விலே, அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் இந்த சத்தியங்களை எடுத்து போதிக்க வேண்டும். தங்கள் உரையாடலிலே அதை போதிக்க வேண்டும். வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், தாங்கள் பேசுகிற பேச்சுக்களிலே இந்த சத்தியங்களை போதிக்க வேண்டும். எத்தனை வீடுகளிலே அனாவசியமான பேச்சுக்கள், வம்பு பேச்சுக்கள், கீழ்த்தரமான கெட்ட பேச்சுக்கள், மற்றவர்களை பற்றி குறை சொல்லும் பேச்சுக்கள், இவைகளெல்லாம் கேட்டு பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைய முடியுமா? கடவுளுடைய வழிகளிலே நடக்க முடியுமா? சபையை குறித்தும், சபை போதகரை குறித்தும், சபையின் தலைவர்களை குறித்தும் வீட்டிலே நீ குறை கூறிக் கொண்டிருப்பாயானால் உன் பிள்ளைகள் அதைத்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமயம் போதகரின் மகனான ஒருவர் ஒரு அலுவலகத்திலே நான் அவரை சந்திக்க நேரிட்டது. அவர் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தார். போதகரின் மகனாகிய அவர் ஆலயத்துக்கு செல்வது கிடையாது, எந்த தெய்வ காரியங்களிலும் ஈடுபடுவது கிடையாது. அவர் சொன்னார், எங்கள் வீட்டிலே என் தகப்பனார் பட்ட கஷ்டங்களையும் மற்றவர்கள் அவர்களை உபத்திரவப்படுத்தினதையும் நான் பார்த்துவிட்டு எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம், தேவ ஆலயமே வேண்டாம் என்று முடிவு கட்டிவிட்டேன். என் தகப்பனார் எங்கள் வீட்டிலே குறைப்பட்டுக் கொள்வார், மற்றவர்களின் வம்பு பேச்சுகளை பற்றி எடுத்துச் சொல்வார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு கடவுளுடைய ஊழியத்தின் மேல் எனக்கு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். அதை கேட்டு நான் அதிக துக்கப்பட்டேன்.
அந்த அருமையான போதகர் ஊழியக்காரர் ஊழியத்தின் மேன்மையையும் கடவுளின் மகிமையையும் தம் சொந்த வீட்டிலே எடுத்து கூறியிருப்பாரானால், துதியோடு நன்றியோடு அவர் வாழ்ந்திருப்பாரானால், இந்த மகன் தேவனை தெரிந்து கொண்டு அவருடைய வழிகளிலே நடந்திருப்பார். எவ்வளவுதான் உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் சரி, பழிச்சொற்கள் கேட்டாலும் சரி, அவற்றையெல்லாம் வீட்டிலே கொண்டு வந்து ஊழியத்தை பற்றி குறை கூறுவதிலும் ஆண்டவரை பற்றி குறை கூறுவதிலும் நேரத்தை செலவழித்தால் பிள்ளைகள் ஆண்டவரை விரும்புவார்களா? அவருடைய ஊழியத்தை விரும்புவார்களா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் சொந்த வீட்டிலே உன் உரையாடல், உன் பேச்சு எப்படி இருக்கிறது? சாட்சி உண்டா? மற்றவர்களை பற்றியே அங்கு குறை கூறிக் கொண்டிருக்கிறாயா? இந்த குறைகளை கேட்டுவிட்டு உன் பிள்ளைகள் அந்த ஆலயத்தை விரும்புவார்களா? அந்த சபையையோ சபை போதகரையோ அவர்கள் மதிப்பார்களா? ஆகையினால்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் சொந்த வீட்டிலே, உன் பேச்சுக்களிலே, உன் உரையாடல்களிலே நீ உன் பிள்ளைகளுக்கு போதிக்கலாம். அதற்கென்று ஒரு பிரசங்க பீடம் அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகிறார். கிறிஸ்தவ ஊழியர்கள், போதகர்கள், அருட்பணியாளர்கள் எங்கே உருவாக்கப்படுகிறார்கள் தெரியுமா? சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் இறையியற் கல்லூரிகளிலும் திருமறை கல்லூரிகளிலும் தான் அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று. அது உண்மை அல்ல. ஊழியர்கள் உருவாக்கப்படுவது நம்முடைய சொந்த வீடுகளில், குடும்பங்களில். சபையோ அல்லது ஓய்வு நாள் பள்ளிக்கூடமோ இதை சாதித்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. சபைக்கும் ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திற்கும் இறையியல் கல்லூரிகளுக்கும் திருமறை கல்லூரிகளுக்கும் இடம் உண்டு. நிச்சயமாக அவை பெரிய ஊழியத்தை சாதிக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் குடும்ப வாழ்விலே, வீடுகளிலே பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்கள் என்கிற சத்தியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை நம்முடைய தேவன் அறிவார். ஆகையினால்தான் அவர் தம்முடைய மக்கள் கானான் தேசத்திற்குள் நுழையும் பொழுது அவர்களுக்கு தெளிவாய் குடும்ப வாழ்வை பற்றி சில போதனைகளை கொடுத்தார். குடும்பத்திலே அவர்கள் தங்கள் மக்களுக்கு என்ன போதனைகள் கொடுக்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று திட்டவட்டமான கட்டளைகளை கொடுத்தார். உபாகமம் 6வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். குடும்ப வாழ்விலே தகப்பனும் தாயும் இந்த கற்பனைகளை நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எதற்கும் கொடுத்துவிடக் கூடாது. மற்ற தெய்வங்களுக்கு அல்ல. தேவனாகிய கர்த்தர் யெகோவா, அவர் ஒருவருக்கே அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் அவருடைய வார்த்தைகளை அவர்கள் தங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று 6வது வசனத்தில் அவர் கூறுகிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று கூறுகிறார். பிறகு 7வது வசனத்தில் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பிள்ளைகளுக்கு போதனை கொடுக்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பு, தகப்பனுடைய பொறுப்பு. தகப்பன் இல்லாத சூழ்நிலையில, தகப்பன் வேறு காரியங்களில் ஈடுபடும் பொழுது தாய்க்கும் இந்த பொறுப்பும் பங்கும் உண்டு. எவ்விதமாய் போதிக்கலாம்? 7வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று கூறுகிறார். சாதாரண பேச்சுவார்த்தைகளின் மூலமாய், உரையாடல்களின் மூலமாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று தேவன் இங்கு கட்டளையிடுகிறார். பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு குட்டி பிரசங்கங்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல இதன் கருத்து. ஒரு வாலிப தங்கச்சி ஒரு சமயம் என்னிடம் சொன்னாள், நான் இதோ இந்த கல்லூரி விடுதியில் இருக்கிறேன், வீட்டில் இருந்து கடிதம் வராதா என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுதெல்லாம் வீட்டிலிருந்து கடிதம் வருமானால் அதோ அந்த குப்பை தொட்டியில அதை போட்டு விடுவேன் என்று சொன்னாள். ஏன் அப்படி செய்கிறாய் என்று கேட்டேன். அந்த கடிதங்களிலே 4-5 பக்கங்கள் எங்க அம்மா எழுதுவார்கள். எல்லாம் பிரசங்கமாய்த்தான் இருக்கும். வேத வசனங்களை அள்ளி கொட்டி எனக்கு எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆகினாலே எனக்கு சலித்து விட்டது. கடிதம் வந்தவுடனே அதை தூக்கி குப்பை தொட்டியிலே எறிந்து விடுகிறேன். வேறு அந்த கடிதத்தில் எந்த செய்தியும் இருக்காது. அவர்களுடைய அன்பையும் கூட அந்த கடிதத்திலே வெளிப்படுத்த மாட்டார்கள். வெறும் பிரசங்கம் தான் செய்வார்கள் என்று சலிப்போடு சொன்னால் அந்த வாலிப பெண். அருமையான பெற்றோரே, பிள்ளைகளை சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நிறுத்தி வைத்து அவர்களுக்கு குட்டி பிரசங்கங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. இப்படி குட்டி பிரசங்கங்கள் செய்வதனாலே
கடவுளை விட்டு தங்கள் பிள்ளைகள் தூரமாய் போகும்படி செய்த பெற்றோர் எத்தனை பேர்? அருமையான பெற்றோரே, உங்களுடைய வாழ்க்கை சாட்சி முக்கியமாகும். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவண்டை உங்கள் மக்களை கவரக்கூடியதா இருக்க வேண்டும். என் தாயும் தகப்பனும் எவ்வளவு அன்பு காட்டுகிறார்கள், அவர்கள் எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறார்கள் என்று அதை பார்த்து பிள்ளைகள் அவரண்டை வர வேண்டும். உங்களுடைய அன்றாட உரையாடல்கள், பேச்சுக்கள், உங்கள் பிள்ளைகளோடு நேரம் எடுத்து பேச வேண்டும். சில பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளோடு பேசுவதற்கே நேரம் இருக்காது. பிள்ளைகள் ஏதாவது கேள்விகள் எழுப்புவார்களானால் எரிந்து விழுந்து அவர்களை விரட்டி அனுப்பி விடுவார்கள். பிள்ளைகள் வேதத்தை பற்றி, ஆண்டவருடைய காரியங்களை பற்றி அநேக கேள்விகள் எழுப்பக்கூடும். திருமறையில் உள்ள கருகலான காரியங்களை குறித்து கேள்விகள் எழுப்பக்கூடும். ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திலோ அல்லது ஆலயத்திலோ அவர்கள் கேட்ட காரியங்களை குறித்து கேள்விகள் எழுப்பக்கூடும். பள்ளிக்கூடத்திலே தங்களோடு படிக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, வேதத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் கேள்விகள் எழுப்பி இருக்கக்கூடும். அந்த கேள்விகளை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களிடத்தில் அவர்கள் கேட்கும்பொழுது அவர்களை தள்ளிவிடக்கூடாது. பதில் தெரியவில்லையானால் எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடித்து சொல்லுகிறேன் என்று கூற வேண்டுமே ஒழிய இதெல்லாம் என்ன கேள்வி என்று சொல்லி அவர்களை விரட்டிவிடக்கூடாது. பிள்ளைகளோடு சமயம் எடுத்து உரையாட வேண்டும் என்று இந்த வசனங்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம். பிள்ளைகளோடு சாதாரணமாக இயற்கையாக அன்பு காட்டி பேசி பழகாவிட்டால் எத்தனை குட்டி பிரசங்கங்கள் செய்தாலும் சரி, ஒன்றும் அவர்கள் செவியில் ஏறாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பல அலுவல்களுக்கு நடுவில் உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகளோடு உரையாடுவதற்கு சமயம் கொடுக்கிறாயா? இது உன்னுடைய பொறுப்பு. எப்பொழுது குடும்ப வாழ்விலே தேவன் உன்னை அழைத்தாரோ, அவர் உனக்கு பிள்ளைகளை எப்பொழுது ஈவாக கொடுத்தாரோ அப்பொழுதே இதை முதல் கடமையாக உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்துவிட்டு உன் பிள்ளையோடு ஒரு வார்த்தை கூட பேச உனக்கு சமயமில்லையானால் உன் ஊழியத்திலே ஏதோ கோளாறு இருக்கிறது. திருமறை இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. சிலர் பெருமையாக சொல்வார்கள், ஊழியத்திலே எனக்கு பொறுப்புகள் எவ்வளவு, எத்தனையோ ஓடி ஆடி செய்கிறேன், ஆகினாலே வீட்டில் இருக்க சமயமே இல்லை, பிள்ளைகளுக்கும் சமயம் கொடுப்பதற்கு என்னால் முடியவில்லை என்று பெருமையாக சிலர் கூறிக்கொள்வார்கள். இது பெருமைக்குரிய காரியம் அல்ல, அவமானத்துக்குரிய காரியமாகும். உன் குடும்ப பொறுப்பை உதாசீனம் செய்துவிட்டு ஊருக்கு நீ உபதேசம் செய்வாயானால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் பிள்ளைகளோடு சமயம் எடுத்து நீ பேச வேண்டும், பழக வேண்டும், உரையாட வேண்டும். அப்படி சுமூகமான இயற்கையான அந்த சூழ்நிலையிலே அருமையான ஆழ்ந்த கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்து போதிக்க வேண்டும். உட்கார்ந்திருக்கிற போது பிள்ளைகளோடு சமயம் எடுத்து அவர்களோடு நடந்து செல்லும் பொழுது, ஒருவேளை ஒரு பார்க்குக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்திற்கோ அவர்களோடு மாலை வேளையிலே நடந்து செல்லும் பொழுது உரையாட வேண்டும். படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது அவர்களோடு உரையாட வேண்டும். அப்படி அந்த உரையாடும் சூழ்நிலையில ஆழ்ந்த சத்தியங்களை பேசலாம். அது அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியும். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு தருவாராக. நல்ல விசுவாசிகளான ஒரு தம்பதியை நான் அறிவேன். கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தங்கள் குடும்ப வாழ்விலே அவரை கனம் பண்ணி வந்தார்கள். அவர்களுக்கு அருமையாக 2 குழந்தைகளை தேவன் கொடுத்திருந்தார். அந்த குழந்தைகளோடு அவர்கள் சமயம் செலவழிப்பதையும், அந்த குழந்தைகளுக்கு கடவுளின் வசனத்திலிருந்து சத்தியங்களை எடுத்து போதிப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் கேள்வி கேட்பார்கள். ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் கற்றதை குறித்தோ அல்லது தங்கள் சொந்த பள்ளிக்கூடத்தில் மற்ற பிள்ளைகள் எழுப்பின கேள்விகளையோ கொண்டு வந்து பெற்றோரிடம் கேட்பார்கள். பொறுமையோடு கூட சமயம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பார்கள் பெற்றோர். அது மட்டுமல்ல, குடும்ப ஜெபத்தின் சமயத்திலே ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை வாசித்து அதை குடும்பமாக அவர்கள் படிப்பார்கள், ஆராய்வார்கள். பிள்ளைகளிடத்திலே கேள்வி கேட்பார்கள். இந்த வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் என்று பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராய்வார்கள். பிள்ளைகள் கேள்விகளை எழுப்பும் பொழுது குறிப்பான பிரச்சனைகளை குறிப்பிட்டு அல்லது தேவைகளை குறிப்பிட்டு அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார்கள். எவ்வளவு அருமையான முறை அல்லவா! இப்படித்தான் அன்பின் சூழ்நிலையிலே, சுமூகமாக இயற்கையாக பழகும் சூழ்நிலையிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு
ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களை 10 கற்பனைகளை மனப்பாடம் செய், அல்லது விசுவாச பிரமாணத்தை மனப்பாடம் செய், கர்த்தருடைய ஜெபத்தை மனப்பாடம் செய்து ஒப்புவி, அல்லது அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சுருக்க ஜெபத்தை படித்துச் சொல் என்று கூறினால் அது போதாது. கிளிப்பிள்ளை பாடம் போல பிள்ளைகளை வசனங்களை சொல்லிவிட்டு அந்த வசனங்கள் என்ன போதிக்கின்றன என்பதை கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்க்காதபடி, தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வராதபடி பெற்றோர் இருப்பார்களானால் அது சரியான போதனை அல்ல. பிள்ளைகளுக்கு தேவையானது வேதத்தை பற்றிய புத்திக்குரிய அறிவு மட்டுமல்ல. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள், அல்லது ஆபிரகாமின் மகன் யார் என்று கேட்டால் அது மட்டும் போதாது. அந்த அறிவும் ஞானமும் பிள்ளைகளுக்கு இருந்தால் போதாது. தெய்வ வசனம் என்ன போதிக்கிறது, வாழ்க்கையிலே அதை எப்படி கடைபிடிக்கலாம், குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே பிரச்சனைகளிலே தெய்வ வசனம் என்ன கூறுகிறது என்று பிள்ளைகள் அறியும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அவ்விதமான பாதையிலே அவர்களை வழிநடத்துவது, இந்த போதனை தான் திருமறையிலே குறிக்கப்படும் போதனையாகும். இந்த போதனை எப்படி நாம் கொடுக்கலாம் என்று உபாகமம் 6வது அதிகாரத்திலே தேவன் கூறுகிறார். இஸ்ரவேல் மக்கள் கானான் நாட்டுக்குள் நுழையும் பொழுது இந்த போதனை அவர்களுக்கு தருகிறார். கானான் நாட்டிலே அவர்களுக்கு அநேக சோதனைகள் உண்டு. மற்ற மார்க்கங்களைச் சேர்ந்தவர்கள், மற்ற தேவர்களை வழிபடும் மக்கள், பல விதத்திலே நேர்மையற்ற முறையிலும் அசுத்தமான வழியிலும் நடக்கிற மக்கள், அவர்களோடு அவர்கள் பழகும் பொழுது அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அவர்கள் கவனிக்கும் பொழுது தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தங்கள் தேவனை கனம் பண்ண வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அதற்காக கடவுள் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது குடும்பத்திலே எப்படி தம்முடைய சத்தியங்களை போதிப்பது, குடும்பத்தை எப்படி தம்முடைய பாதையிலே நடத்துவது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு அவர்கள் போதிக்க வேண்டும். உரையாடலிலே சுமூகமான சூழ்நிலையிலே போதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் 8வது வசனத்தை எடுத்து கவனிப்போம். உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக என்று கூறுகிறார். கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக என்று சொல்லும் பொழுது வசனங்களையோ கற்பனைகளையோ காகிதத்திலே எழுதி கையிலே கட்டிக்கொள்வது என்பதல்ல அவர் சொன்ன காரியம். சிலர் தலையணைக்கு அடியிலே வேதாகமத்தை வைத்துக் கொண்டால் பிசாசு தங்களை தொடாது என்றும் காய்ச்சல் தீர்ந்து போய்விடும் என்றும் நம்புகிறார்கள். இது மூட நம்பிக்கையாகும், ஆண்டவரை துக்கப்படுத்துவதாகும். இந்த புஸ்தகத்திற்கு எந்தவிதமான மாந்திரீக சக்தியும் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தையாகும். வேத புஸ்தகம் கர்த்தருடைய சத்தியங்களை கொண்டது. அவருடைய வார்த்தைகளையும் சத்தியத்தையும் வாசித்து அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது, இவ்விதமாக அவரை கனம் பண்ணும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மற்றபடி அந்த வசனங்களை எழுதி கையிலே கட்டிக்கொள்வதனாலே எந்த பலனும் இல்லை. இந்த வசனத்திலே அவ்விதமாக செய்ய வேண்டும் என்று தேவன் போதிக்கவில்லை. அவர் கூறின வார்த்தைகளின் உண்மையான பொருள் என்ன? உன் கையின் செயல்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்யும் காரியங்கள் தெய்வ வசனத்தினால் ஆளப்படுவதாக என்பதுதான் இதன் பொருள். அப்படி அந்த வசனங்களை அவர்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ளும் பொழுது தங்களை நினைப்பூட்டிக் கொள்வார்கள். என்னுடைய கையின் செயல்கள் தேவனுக்குரியவையாய், அவரை கனம் பண்ணுகிறவையாய் இருக்க வேண்டும் என்று நினைவூட்டிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிள்ளைகளுக்கு போதனை கிடைக்கும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தெய்வ வசனம் உன்னுடைய வாழ்க்கையின் செயல்களை ஆளுகிறது. உன் வாழ்க்கையின் செயல்கள் தேவ வசனத்திற்கு ஒத்ததா இருக்கின்றன என்று உன் பிள்ளைகள் அறிவார்களா? இன்றைக்கு நம்மில் அநேகரிடத்திலே காணப்படும் தவறு என்ன? நீண்ட நேரம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், பல கூட்டங்களுக்கு செல்லுகிறோம், பிள்ளைகளையும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வற்புறுத்தி இழுத்துச் செல்லுகிறோம். ஆனால் அதே பிள்ளைகள் கடவுள் நம்மை எவ்விதமாய் ஆளுகை செய்கிறார், அவர் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர், எவ்வளவு நெருங்கினவராய் உண்மையானவராய் இருக்கிறார் என்பதை வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கவரப்படுவார்கள். கூட்டங்களின் மூலமாகவோ அல்லது நீண்ட ஜெபத்தின் மூலமாகவோ பிள்ளைகளை ஆதாயம் பண்ணிவிட முடியாது. உன்னுடைய சொந்த வாழ்க்கை அவர்களை ஆண்டவரண்டை இழுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பொருளாதார வாழ்க்கை, கையினாலே செய்யும் காரியங்கள், உன்னுடைய அலுவலகத்தின் காரியங்கள், வியாபார வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரால் ஆளப்பட்டதா இருக்கிறதா? கொடுக்கல் வாங்கல், விற்பனை அல்லது கிரயம் கொடுத்து வாங்குவது எல்லாம் அவரை கனம் பண்ணுவதா இருக்கிறதா?
பிள்ளைகள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். லஞ்சம் கொடுக்கிறோம், நம்முடைய காரியத்தை சாதிப்பதற்காக நேர்மையற்ற வழிகளிலே சென்று விடுகிறோம், அரசாங்க அலுவலகங்களிலே போய் நேர்மையற்ற காரியங்களிலே ஈடுபட்டு விடுகிறோம் என்றெல்லாம் பிள்ளைகள் அறிவார்களானால் எவ்வளவு பிரசங்கங்கள் செய்தாலும் சரி, எத்தனை கூட்டங்களுக்கு அவர்களை இழுத்துச் சென்றாலும் சரி, அவர்கள் நம்மை மாய்மாலமானவர்களாகத்தான் பார்ப்பார்கள். நம்முடைய மார்க்க பக்தி போலித்தனமானதாய் காணப்படும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கையின் செயல்கள் தேவனுடைய வசனத்தால் நடத்தப்பட வேண்டும், ஆளப்பட வேண்டும். அதை உன்னுடைய மக்கள் காண வேண்டும். என்னுடைய தகப்பனார் பொய் சொல்ல மாட்டார், கர்த்தருக்கு கனயீனமான காரியங்களில் ஈடுபட மாட்டார், தேவனை கனம் பண்ணுகிறவர் என்று பிள்ளைகள் அறியும் பொழுது அவர்கள் உன்னை மதிப்பது மட்டுமல்ல, உன் ஆண்டவரை கனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக நாம் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கு கற்றுத்தருகிறார். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவிலே ஒரு முக்கியமான பொறுப்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கவனித்து வருகிறோம். தெய்வ மக்கள் நடுவிலே இது தேவனுடைய சித்தமாயிருந்தது. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை